Hello everyone, welcome back to the channel. So top 50 questionsல third question பார்க்க போறோம். Reverse string அப்படிங்கிற ஒரு string based question தான் பார்க்க போறோம். Write a function that reverses a string. The input string is given as an characters. You must do this modifying the input order of one extra memory. So example 1. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? OLLEH அப்படின்னு வரும். கரெக்டாக? ஸோ இதுதான் மற்ற சொல்கிற அவுட்புட். ஓகேவா? ஸோ இது அவங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹலோ அப்படிங்கிறத ஒரு அரேவா HE அடுத்தது, ஸோ அடுத்தது L, அடுத்தது ஒரு L, அடுத்தது ஒரு O. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அடுத்தது இதை ரிவர்ஸ் பண்ணிட்டு அதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு நியூவாக ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். ஸோ இப்போ இது நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளும் ரொம்ப ஈஸி தான். ஸோ கொஷின் புரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, அதை ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, லாஜிக் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எப்படி கோட் பேசிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம், ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கூட பாருங்கள். ஓகே, அடுத்தது இதோட கம்பேர் பண்ணுங்கள், எது ஆப்டிமைஸ்டாக இருக்குது. ஸோ இன்னும் இதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நானே ஆப்டிமைஸ் பண்ணலாம், ஆர் என்னென்ன மாதிரி நம்ம கோட் பேசிஸில் இன்னும் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ இதை எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, லெட் இன்புட் ஈக்குவல் டு ஹலோன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்புட் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பண்ண போகிறோம். அதாவது இன்புட் ஈக்குவல் டு இன்புட் டாட் ஸ்பிளிட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஏன் ஸ்பிளிட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். கண்ட்ரோல் டாட் லாக் ஆஃப் இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஸோ இப்போ ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன், இன்புட்டை பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை போட்டால் ஒரு அரையாக உள்ள போகுது, HELLO அப்படின்னு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு அரேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதாவது அதை அடுத்தடுத்து ஈஸியாக சேஞ்சஸ் பண்ண முடியும், நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆர் இந்த மாதிரி நிறைய ஒரு இம்பாக்ட் அதுக்குள்ள ஒரு லாஜிக்காக பண்ண போகிறோம் அப்படின்னா அரேவாக மாற்ற முடியும் அப்படின்னா அதை பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இன்புட்டை ஸ்பிளிட் பண்ணி ஒரு அரேவாக வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட்னு ஒரு வேரியபிளை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், 0ன்னு ஃபர்ஸ்ட் வேல்யூ, அவ்வளோதான், ஹச்ன்னு வச்சுருக்கேங்களேன். அடுத்தது லெட் ரைட் மீன்ஸ் ரைட் மோஸ்ட் வேல்யூ, தட்ஸ் இட். ரைட் மோஸ்ட் வேல்யூ என்ன? O. ஸோ அதை எப்படி எழுத முடியும்? இன்புட் டாட் லென்த் -1, அவ்வளோதான். லெஃப்ட் ரைட் ரெண்டுத்தையும் இது பண்ணியாச்சு. வைல் லூப் இந்த வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ லெஃப்ட்டை விட ரைட்டு பெருசாக இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன். கொடுத்துட்டு இது ரொம்ப ரொம்ப காமனான மெத்தட், ஸ்வாப் மெத்தடுக்கு லெட் டெம்ப் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் லெஃப்ட், இன்புட் ஆஃப் லெஃப்ட் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ரைட். அடுத்தது இன்புட் ஆஃப் ரைட் ஈக்குவல் டு சேம் டெம்ப், அவ்வளோதான். ஒரு வேரியபிளை XYன்னு இருக்கிறத இசட்ல முதல்ல எக்ஸை வச்சுட்டேன். அடுத்தது இப்போ எக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூவை எக்ஸுக்கு மாற்றி விட்டேன். இப்போ ஒய் ஃப்ரீயாக இருக்குது, இசட்டோட வேல்யூவை ஒய்க்கு மாற்றி விட்டேன். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸ்வாப் மெத்தடு பார்த்து வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். முடிஞ்சிருச்சுன்னா லெஃப்ட் ப்ளஸ் பண்ணிடுங்க ஒரு வாட்டியும், ரைட்டை மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இல்லை வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப டைரக்டான இதுதான். ரிட்டர்ன் இன்புட் இங்கே கன்சோல் போட்டால் இதுக்கான வேல்யூ வரும். ஸோ ரிட்டர்ன் போட்டால் தான் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே வரும். ஓகேவா? வேல்யூ வெளியே வரும். ஸோ ரிட்டர்ன் நீங்கள் போடுறது தான் வெளியே வரும்.
console.log of reverse string அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம் ரிவர்ஸ் ஆயிடுச்சான்னு. சூப்பர். ஹலோ அப்படிங்கிறது வந்து OLLEH மாறிடுச்சு. சூப்பர், டன். இப்போ ஆனால் நம்ம ஸ்ட்ரிங்காக தானே அவங்க பாஸ் பண்ணாங்க, அப்போ நம்ம ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கணும். ஜாயின் ஸ்பேஸ் இல்லாமல் எனக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். வந்துருச்சு கரெக்டா, OLLEH அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? ட்ரூ விஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். இந்த console.log எடுத்துடுறேன், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நமக்கு வந்து அந்த ட்ரூ விஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு கரெக்டா. ஸோ தட்ஸ் இட். ஸோ நார்மலாக இதில் என்ன ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சேம் இன்புட்லேயே ஆன்சர் ரிசல்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க கொஸ்டினில். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி டெம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே வந்து அவங்க நார்மலாக ரிவர்ஸ் பண்ணு ஒரு ஸ்ட்ரிங்கை இல்லை ஒரு அரேவை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு வேரியபிளை ஒரு எம்டி அரேவை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஃபார் லூப் ரிவர்ஸ்லேருந்து அப்படியே புஷ் பண்ணாலே போதும். ஓகேவா, அது ஆனால் வந்து லாஜிக்கலாக எதுவுமே இல்லை அதில். அதனால் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கொஷின் நார்மலாக கேட்டிருந்தாலும் நீங்கள் இப்படி சால்வ் பண்ணுங்கள். இதுதான் ஆப்டிமைஸ்டாகவும் ப்ளஸ் எஃபிஷியன்ட் சொல்யூஷனாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்